ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாறு அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்துக்கு தாங்க வந்துருக்கிறோம். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சுங்க. 11 நாட்கள் வெகு விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்றுதுங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடிப்புறம் என்றதுனால ஸ்ரீ அஷ்டபுஜ துர்க்கை அம்மனுக்கு 800 டசன் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்னு வந்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்திருந்த 54 கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வளைகாப்பு எப்படி செய்வாங்களோ அப்படியே எல்லாமே செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீ வள்ளி தேவ மணவாள கல்யாண முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீ மகா துர்க்கையம்பிக மூர்த்திக்கு ஜெகதம்பிகே. பேரன்பு சார்ந்த ஆஸ்திக பக்தகோடி மையன்பர்களே, நமது இருந்து சேவை சாதிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக நமது அஷ்டபுஜ துர்க்கை அம்மனுக்கு 7ஆம் ஆண்டு ஆடிப்புறத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சுவாமிக்கு விசேஷமானதொரு வளையல் காப்பு உற்சவமானது நடைபெற்று இருக்கிறது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு எல்லா அம்மன் ஆலயங்களிலும் இன்றைய தினமானது வளைகாப்பு என்று சொல்லக்கூடிய வளைகாப்பு உற்சவமானது எல்லா ஆலயத்திலும் இன்றைய தினமானது நடைபெற்று இருக்கிறது. இன்றைய தினம் முதல் சரியாக 8 நாட்கள் வரை எல்லா ஆலயங்களிலும் வளைகாப்பு உற்சவம் நடைபெறும். அந்தந்த ஆலயத்திற்கு நட்சத்திர